மிஸ்ட்டு ஃபுல்லாக அந்த சைடு அப்படியே போயிட்டு இருக்குங்க. கைஸ் இப்போ வந்து கரெக்டாக ரீச் ஆகி ஓமலை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஃபுல்லாக ஸ்லிப் ஆகுதுங்க, காலே ஃபுல்லாக ஈரமாக இருக்காங்க பாருங்கள். கீழே விழுந்துட்டோம் அவ்வளோதான். இன்னொருத்தங்க கூட பிரச்சனை இல்லை, இன்னொருத்தங்க வந்து அப்படியே என்று செப்பல் கழட்டி இங்கேயே வீசிட்டு போகிறது தான் நல்லது. என் ஷூ நாச்சு அவ்வளோதான், என் ஷூ அவ்வளோதான். நிறைய பசங்க ஒயிட் ஷூ போட்டு வராங்க. தென் இப்போவே தள்ளுது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஏறிட்டு வந்ததுக்கு முட்டு வலி ஃப்ரீயாக வாங்கணுன்னா இங்கே வாங்க. கைஸ் மேலே போக போக அப்படியே இருட்டாக போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக இருளாக இருக்குது. மிஸ்ட்டு ஃபுல்லாக அந்த சைடு அப்படியே போயிட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே மேலே போயிட்டு இருக்கோம். நாங்களும் கொஞ்சம் மெதுவாக தான் போக முடியும், ஆனால் ஸ்லிப் ஆகுது. ஆஹா செம்மையாக சாங் கேட்டு வராங்க, வைபெல்லாம் பண்ணிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி வரும். சுத்தாப்பா இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. சும்மா வாடா, இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்துச்சுமா. வாடா இரு. ஸோ கைஸ் கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஓமலை வந்து ரீச் ஆயாச்சு. இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக அட்டப்பாடி. கைஸ் ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு ஒரு செம்மையான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக மூங்கில் காடு தாங்க. யானையெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் போகணும். எவ்வளோ பேர் மேலேயும் போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். ரூட்டு அப்படியே இருட்டாக இருக்குல்ல. ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. மிஸ்ட்டுக்குள்ளே வந்து இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி போயிட்டு இருக்கோம். வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு. இங்கே ஃபுல்லாகவே மழை பெய்யும் போல் இருக்குங்க. அங்கே பாருங்களேன். நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ஓமலை வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. செம்மையாக இருக்க பாருங்க. ஸோ கைஸ் செம்மையாக இருக்குங்க. சொல்கிறக்கு வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. இயற்கைன்னு எப்பவுமே சொல்லணும்ல, அது கரெக்டு தாங்க. ப்ரிப்பேர்ட் எடுத்துக்கலாமா பாருங்க. மிஸ்ட் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு.
இது வாட போவோம். அப்படி மேலே போவோம். வா எடுக்க வா. இதில் இருக்கு பேக்கில் கடைசி காய்ஸ் சென்ட்ரல் உள்ள பாரு. யானை ஏதாவது வர அந்த கவர் வச்சுக்கிறதுக்குள்ளே. ஆமாம் புரியன்றா பேக் ஆனணும் உள்ளதான் இருக்கும் பாரு. எடுறா உள்ள கை விடுறா நல்லா. ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. அப்போ விடு வா மேலே போயிட்டு எடுக்குவேம்மா. சுத்தாப்பாயிரு ஏன் ஆனால் எடுக்க முடியாதா? அப்படியே நிறுத்தி வைங்க. இந்த பேக்காச்சும் கொண்டு வைக்கிற அப்படி கையில் இந்த அது எது நிற்கிறது நான் எடுத்து வரக்காது. காய்ஸ் இருள் நிறைஞ்ச ஒரு மலைங்காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம். என்ன வரும் பக்கத்தில் என்ன வரும்னு கூட சொல்லி தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. அங்கே பாருங்கள் பேக் சைடில். ಬಟ್ ಮೂಚು ಬಂದಿದೆ. അത്ര ഉള്ളിക്ക് സാധനം വേറെ ഇതിലൊരു സാധനമില്ല. നമ്മളത് ചിന്തിച്ചേ തന്നെ ഉള്ളൂ. അതില്ലെന്ന് പറഞ്ഞാൽ അതില്ല. നമ്മളവിടെ സമയം ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னு வைங்களேன் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பட் ஃபேமிலியாக வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கோம். சொர்க்கத்தில் இருக்குங்க. அப்போ பட் நம்மளை சுற்றி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. நம்ம யாரை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் வச்சா. ஸோ நம்ம அழகான ஒரு இடத்துல கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அவங்க தப்பாக நினைப்பாங்க, இவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு பயமே பட வேண்டியதில்லைங்க. ஏன்னா அவங்களும் இங்கே கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகிறாங்க, நம்மளும் கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகிறோம். இப்போ பாருங்க ஃபுல்லாக மிஸ்ட்டு. எவ்வளோ க்ரௌடுன்னு மட்டும் பாருங்களேன். செம்ம க்ரௌடு. சைடில் ஃபுல்லாக வில்லேஜ் தெரியுது. கைஸ் இப்போ வந்து நம்ம டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கிருந்து பாருங்கள், இப்போ தான் நல்லா தெரிஞ்சு வில்லேஜஸ் எல்லாம். இப்போ ஃபுல்லாகவே மிஸ்ட் கவர் ஆகிடுச்சு. ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க. மழை வேறு தூருதுங்க. மழை வந்துருச்சு. நம்ம ரெயின் கவர் போடுறது தான் நல்லது. ரெயின் கவர் எடு. ரெயின் கவர் எடு. அந்த பேக்கில் இருக்குது. பேக்கில் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஃபுல்லாக மழைங்க. கொஞ்சம் மழை வந்துருச்சு. ஸோ நம்ம சேஃப்டிக்கு வந்து ரெயின்
ரெயின் கவர் கொண்டு வந்ததால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. 10 மீட்டருக்கு அந்த சைடு இருக்குங்க, ஒரு துளியும் கூட தெரிய மாட்டாங்க, ஏன்னா சுற்றி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ பாருங்களேன், வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, இயற்கை மட்டும்தாங்க. கைஸ், வியூ பாயிண்ட் பார்த்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ஸோ மழை வந்துருச்சு, கீழே போக முடியல, ஃபுல்லாக வலிக்கு கீழேயே விழுகிறோம். வேறு லெவல். அட்டப்பாடி வந்ததுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ்ன்னே சொல்லலாம். ஓமலை வியூ பாயிண்ட் இது வந்து. ஸோ நானும் கூட கொஞ்சம் சாதாரணமாக தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ சூப்பராக அடிப்பொலியாக இருக்குன்னு கொஞ்சம் கூட தெரியலைங்க. பாருங்க, முன்னாடி எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த பில்லு தாங்க இங்கே ஹைலைட்டு, செம்மையாக இருக்குது. இந்த பில்லு அசைறதுக்கு பெஸ்ட்டு. ரைடு அவ்வளோதான். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்குங்க இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக கிளைமேட் சொல்லிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஏதோ சரி நார்மலாக வந்து வெயில் தான் டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது செம்மையாக இருந்துச்சுன்னு. ஸோ இதோட வந்து நான் வீடியோ ஹிட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இனி எல்லாமே வந்த வழி தான், இன்னும் இதில் விளாக் எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இன்னும் டேரெக்டாக நம்ம வீடு தான். ஸோ டைம் வந்து பார்த்தோம்னா ஒரு 2 o'clock ஆச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, நாங்கள் போய் கிளம்புறோம். நம்ம முன்ன வந்த இடத்துக்கே வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நாங்கள் வீட்டை நோக்கி அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நான் போகும்போது சரி ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். Anyways, love you, say keep traveling. Tata.